நம் தேவனை பற்றி எந்த அளவுக்கு மோசமான வதந்தியை கிளப்புறாங்க பாருங்களா. இல்லை, ஒரு அங்கஹீனமாக அல்லது ஒரு ஊனமுற்ற குழந்தை பிறந்துட்டுன்னா இந்த குடும்பத்திற்கு ஏதோ ஒரு பாடத்தை கற்பிக்க என்ன செய்கிறாரு, இதை தேவன் அனுமதித்துக்கிறார் அப்படின்னு ஒரு பொய்யை நம்ப வைக்கிறாங்க பாருங்க. பட் நம்முடைய தேவன் அப்படி இல்லவே இல்லைங்க. ஒருவருக்கும் அவர் பாடம் கற்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் எல்லாவற்றையும் சிலுவையிலே செய்து நிறைவேற்றிட்டார். அப்படி நினச்சிருந்தா பேதுருவால் அந்த சப்பானியை எழுப்பியிருக்க முடியுமா? ஜஸ்ட் திங்க் இட் ஓவர். எப்படி அவனால் விசுவாசிக்க முடிஞ்சது? எதை விசுவாசித்தா? நான் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் இந்த சப்பானி எழுந்து நடந்துருவான் என்று எப்படி விசுவாசிக்க முடிஞ்சது? ஜஸ்ட் திங்க் இட் ஓவர். ஒரு நிமிஷம் யோசிங்களேன். அப்போது எந்த ஒரு வியாதிக்காரனோ எந்த ஒரு கடன்காரனோ அந்த நிலையில் இருப்பதற்கு தேவன் அனுமதிக்கவே இல்லை. இவர்கள் சத்தியத்தை சரியாக அறியாததுனால அந்த பிரச்சனையோடு வாழ பழகிவிட்டார்கள். சபையும் அதுக்கு ஒத்து போயிற்று. அந்த பாஸ்டரும் இப்படி தான் இருந்தார், அவருக்கும் குழந்தை இல்லை, உனக்கு அப்படி இருக்கலாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, குழந்தை இல்லாமை என்பது அது பைபிளில் இல்லாதது. இஸ்ரவேலில் குழந்தை இல்லாமல் என்பது கிடையாத. நீங்கள் அதை எடுத்துக்கலுங்க, எந்த வசனம் வேணுமோ எடுத்துக்கலாம். தேவன் உங்களை நேசிக்கிறதுனால தான் இந்த செய்தியை கேட்க வாய்ப்பு கொடுத்துருக்கிறார். சத்தியத்தை சரியாக அறியுங்க, ரொம்ப ஈஸிங்க. சத்தியத்தை சரியாக அறிய எங்களுடைய செய்திகள் 1000க்கும் அதிகமான செய்திகள் யூடியூப்பில் இருக்குது. ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் என்று சொல்லி நீங்கள் என்ன செய்யுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்பொழுது வாழுகிற வாழ்க்கையோடு நீங்கள் வாழ்க்கையை முடிக்கக்கூடாது என்பதற்காக தான் உங்களை என்னோடு இணைத்திருக்கிறேன். அப்படி என்றால் என்ன பொருள்? சிலர் குழந்தை இல்லாமலே வாழுவதற்கு முடிவு கட்டிட்டீங்க. இன்னும் சிலர் என்ன யோசித்திருக்கீங்க, இந்த வியாதியோடு வாழ்ந்து முடிச்சிடலாம், கணவனும் மனைவியும் பிரிஞ்சே வாழ்ந்துடலாம், இந்த குடியோடு வாழ்ந்து முடிச்சிடலாம். திஸ் இஸ் நாட் த வில் ஆஃப் த லார்ட். திஸ் ஆல் ஆர் அகைன்ஸ்ட் த வில் ஆஃப் த லார்ட். ஏன்? அவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைபட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லியிருக்கிறார. சொன்னவர் பொய் சொல்லுகிறவரா? யோசித்து பாருங்கள். எள்ளளவும் பொய்யுரையாத இறைமகன் அல்லவா சொன்னார். ரைட்? என்ன சொன்னார்? நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள், நீங்கள் நான் செய்ததை விட பெரிய கிரியைகளை செய்வீர்கள். என்னங்க வார்த்தை ஆகுது? பாவங்களை மன்னிக்கிறதுக்கு அதிகாரம் இருக்குது. எப்படி வியாதியை தொடர முடியும்? எப்படி குழந்தை இல்லாமல் வாழ முடியும்? எப்படி கணவன் மனைவி பிரச்சனையோடு வாழ முடியும்? ஆனால் நீங்கள் சத்தியத்தை சரியாக அறிவதற்கு பதிலாக தவறாக நீங்கள் அறிந்து கொண்டு இருக்கிறதுனால, எந்த சத்தியத்தை நீங்கள் அறியலை? நான் சில வசனங்கள்லாம் சொல்கிறேன், ஏற்றுக்கொள்ள முடிகிறதா? சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கலாம், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு என்ன வராது, ஒரு நன்மையும் குறைவு வராதுன்னு சொன்னார. நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீங்களா? உங்களை பார்த்து தேவன் என்று சொன்னாரே, ஏற்றுக்கொள்ளுகிறீர்களா? இதிலெல்லாம் நீங்கள் தடுமாறுவீர்கள் என்றால் எப்படி தேவனை நீங்கள் விசுவாசிப்பீங்க? நீங்கள் விசுவாசிக்காவிட்டால் உங்கள் ஜபத்திற்கு தேவனால் எப்படி பதில் கொடுக்க முடியும்? யோசித்து பாருங்கள். ஐ லீவ் திஸ் ட்ரூத் ஃபார் டிஸ்கஷன், ஃபார் இமேஜினேஷன். ஆமாம், இப்படிலாம் எழுதியிருக்கேன். உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நீங்கள் உலகத்திற்கு உப்பாக இருக்கிறீர்கள், உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறீர்கள், உங்களிடத்திலிருந்து ஜீவ தண்ணீர் புறப்பட்டு போயிட்டே இருக்குது. இதெல்லாம் சொல்லியிருக்கிறாரு. அப்போ இதெல்லாம் என்னது, ஏட்டு சுரக்காயா? அவர் சும்மாயா எழுதி தந்தார்? ஆவியானவர் எதற்காக இதை எழுதி தந்தார்? தம்முடைய பரிசுத்தவான்களை கொண்டு. இதெல்லாம் நிஜங்க. தீஸ் ஆல் ஆர் ரியல். இந்த சத்தியத்தை நான் அறிந்து கொண்ட பாருங்கள். வியாதி இல்லை, வியாகுலம் இல்லை, விரக்தி இல்லை, விபத்து இல்லை. பல வருஷங்கள் நான் சென்னையில் நானே செல்ஃப் டிரைவிங் பண்ணுறேன் பாருங்கள். காரில் சின்ன ஆக்சிடெண்ட்டு, ஸ்க்ராட்சாவது வந்துடுது. ஆனால் அந்த சத்தியத்தை அறிஞ்ச பிறகு ஸ்க்ராட்ச் கூட ஆகலை. ஆகையினால்தான் நான் உங்களை அழைக்கிறேன், விசுவாசத்தில் பெருகிக் கொண்டே இருங்கள். நீங்கள் இயேசு கிறிஸ்து செய்தவைகளை அதைவிட பெரிய காரியங்களையும் சர்வ சாதாரணமாக செய்வீர்கள். ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.